கிடைக்கக்கூடிய அந்த பொருட்கள் மூலமாக தமிழன் எப்பெல்லாம் வாழ்ந்திருக்கிறான், அப்போ தமிழன் வாழ்ந்திருக்கிறான் என்று சொன்னால் தமிழ் எப்படி இருந்திருக்கின்றது என்பதையெல்லாம் நாம் உணர வேண்டும். அதை நாம் மட்டும் அறிந்தால் பத்தாது, நம்முடைய மாணவ செல்வங்களிடம் எடுத்து செல்கின்ற பணியில். ஏன்னா மற்ற இப்போ அரசு பள்ளி, அரசு உதவி பெறுகின்ற பள்ளியில் தமிழ் மீடியம் நடத்தக்கூடிய டீச்சர்ஸ்க்கு அது எளிதாக இருக்கின்றோம். ஆனால் நமக்கான சேலஞ்சஸ் இங்கே வருகை தந்திருக்கின்ற டீச்சர்ஸ்க்கான சேலஞ்சஸ்ன்னு பார்த்திங்கன்னா, முழுக்க ஆங்கில வழியில் பாடம் சொல்லி தரும் பொழுது ஒரே ஒரு பாடம் மட்டும் தமிழ் மொழியில் நீங்கள் பாடம் சொல்லுங்க, அது சாதாரண விஷயம் கிடையாது, மிகப்பெரிய சேலஞ்ச். அதை நீங்கள் செஞ்சுட்டு இருக்கிறீங்க. உள்ளபடியே உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா அந்த குழந்தைங்களை அந்த ஸ்லாங்லேருந்து கொண்டு வந்து தமிழை நீங்கள் உள்ளே புகுத்துக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. ஆங்கிலத்தையே அவங்க டேமில் அப்படின்னு தான் பேசுவாங்க அந்த குழந்தைங்க. அந்த தமிழுக்கான அந்த அந்த அழகை நம்ம உச்சரிக்க வேண்டிய, செய்ய வேண்டிய பணியை நீங்கள் செஞ்சுட்ருக்கிறீங்க. அது சாதாரண விஷயம் கிடையாது. இருந்தாலும் உங்களுக்கான இந்த ஒரு பயிற்சியை வழங்கும்போது இது மாதிரி பாடங்கள் நடத்தப்பட இருக்கின்றது. ஒரு பயிற்சியை நீங்களும் பெற வேண்டும் என்பதற்காகத்தான் நீங்கள் ஒன்று கூடியிருக்கின்றோம். இது ஒவ்வொரு ஆண்டும் நாங்கள் லாஸ்ட் இயரும் இதே மாதிரி நாங்கள் நடத்தினோம். ஒவ்வொரு ஆண்டும் இது போன்ற ஒரு ரெஃப்ரெஷிங் கோர்சஸ் நம்முடைய டீச்சர்ஸ்க்கு வழங்க வேண்டும் என்று நாங்கள் சொல்லியிருக்கின்றோம். ஸோ அந்த விதத்தில் இன்றைக்கி நல்ல விதத்தில் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். சார் கூட சொன்னாங்க, கிளம்புற ஆரம்பித்து ஈவினிங் 5 o'clock வரைக்கும் இருக்கிறது கூட என்று சொல்லியிருக்கிறார்கள். ஸோ என்னை பொறுத்தவரைக்கும் செம்மொழி இருக்க மும்மொழி எதற்கு என்று நான் நினைக்கக்கூடியவர்கள் நாங்கள். தமிழ் மொழியினுடைய பெருமையை நாம் உயர்த்தி நாம் படிக்க மிகப்பெரிய ஒரு பொறுப்பு, கடமை நம்ம ஒவ்வொருவருக்குமே இருக்குது. ஏன்னா நான் எப்போதுமே சொல்கிற மாதிரி தான், தமிழ் இஸ் ஃபார் ஐடென்டிட்டி, இங்கிலீஷ் இஸ் ஃபார் ஆப்பர்ச்சுனிட்டி என்று நாம் சொல்லுவோம். அந்த மாதிரி தமிழை நாம் முழுமையாக உள்வாங்கிக் கொள்வோம். ஆப்பர்ச்சுனிட்டி, யூட்டிலிட்டி எங்கே தேவையோ அந்த மொழி, எல்லா மொழியும் கற்றுக்கலாமே. நம்முடைய அரசியலமைப்பு சட்ட அட்டவணையில் இருக்கிற 8வது அட்டவணையில் இருக்கிற 22 மொழிகளும் படிக்கலாமே. ஸோ வித்தவுட் எனி கம்பல்ஷன். ஆனால் நம்முடைய நாட்டில் இருக்கும்போது நாம் யார் என்பதை தெரிந்து கொள்கின்ற விதத்தை நம்ம ஸ்டேட்டில் படிக்கிற பிள்ளைங்க நாங்கள் யார் என்று தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நிகழ்வாக இந்த நிகழ்வு இருந்திட வேண்டும். ஒரு நிகழ்ச்சி நடக்கும்போதும் பார்த்தேன், செல்ஃபோனை உயர்த்தி பிடிக்கின்ற நாம் இனி செம்மொழியும் உயர்த்தி பிடிக்கக்கூடிய ஒரு நாளாக அமைந்திட வேண்டும் என்று சொல்லி உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்து இந்த அளவின் உரையை நிறைவு செய்கிறேன்.